1 சாமுவேல் 1வது அதிகாரம் 17-18 வசனங்கள். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை இடுவாராக. அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றார். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. சமாதானம். நாம் இந்த இடத்துக்கு நாம் வந்திருக்கிறோம், தேவனுடைய ஆலயத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த இடத்துக்குள்ள வரும்போது நம்ம எவ்வளவோ வேதனையோடு, பிரச்சனையோடு, கஷ்டத்தோடு நாம் இந்த இடத்துக்குள்ள வந்திருக்கலாம். ஆனால் இந்த இடத்தை விட்டு நாம வெளியேறும் போது, வீட்டுக்கு போகும்போது நாம் சமாதானத்தோட போக வேண்டும். அதுதான் தேவன் நமக்கு தருகிற பெரிய ஆசீர்வாதம். இந்த இடத்துக்குள்ள வரும்போது கவலையோடு, வேதனையோடு, அநேக கஷ்டத்தோடு நம்ம இந்த இடத்துக்குள்ள நுழைந்திருக்கலாம். ஆனால் இந்த இடத்தை விட்டு நாம் வீடுகளுக்கு புறப்படும் போது சமாதானத்தோட போக ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த இடத்துக்குள்ள வந்து நீங்கள் ஆண்டவரிடத்துல கேட்ட, இஸ்ரவேலின் தேவனிடத்துல கேட்ட உங்க விண்ணப்பத்தின்படி அவர் உங்களுக்கு கட்டளை இடுவாராக என்று ஏலி ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த அன்னாளை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். அப்பொழுது அன்னாள் சொல்லுகிறாள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைக்க கடவுது. உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைக்க கடவுது. நம்முடைய ஆண்டவர் தயை செய்கிற ஆண்டவர். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது என்று நாம் இந்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். ஆண்டவர் தயை செய்கிறதுக்கு ஒரு குறித்த காலத்தை, ஒரு குறித்த நேரத்தை வைத்திருக்கிறார். அவர் நமக்கு இறங்குகிறவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஏலி சொன்னதான இந்த வார்த்தை, சமாதானத்துடனே போ என்று சொன்ன, உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று சொன்ன இந்த வார்த்தை, இந்த அன்னாள் எத்தனையோ முறை தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து போயிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில அந்த காலகட்டத்துல வருஷத்துல ஒரு முறை இந்த ஆசரிப்பு கூடாரம் இருக்கிற இடத்துக்கு வந்து தேவனை தொழுது கொண்டு பலிகளை செலுத்திவிட்டு அவர்கள் கடந்து செல்வது வழக்கம். ஏன்னா எப்ராயிம் மலை தேசத்துல இருந்து இந்த குடும்பம், ஸ்தோத்திரம் உண்டாவதாக, எல்கானா என்கிற இந்த குடும்பம் ஒரு தூரமான எப்ராயிம் மலை தேசத்துல இருந்து அவர்கள் கர்த்தருக்கு பலியிடுவதற்காக சீலோ என்கிற இடத்தில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்துக்கு அவர்கள் கடந்து வந்தார்கள். வருஷந்தோறும் அவர்கள் வந்தார்கள். ஆனால் வருஷந்தோறும் வரும்போது அவர்கள் எப்படி வந்தார்களோ, அன்னாள் எப்படி வந்தாலோ அப்படித்தான் திரும்பி போனார். ஆனால் இந்த முறை வரும்போது ஏலி அவளை பார்த்து சொல்கிறார், சமாதானத்துடனே போ. அல்லேலூயா. விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை இடுவாராக என்றார். இத்தனை முறை வருஷம் வருஷம் வரும்போது பலி கொடுத்தது உண்மை, தேவனை தொழுது கொண்டது உண்மை. ஆனால் தேவ சமூகத்தில் வந்து அவள் விண்ணப்பமே பண்ணவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்துக்கு வருவாள், ஆனால் அவள் என்ன செய்ய மாட்டாள்? விண்ணப்பம் பண்ணவே மாட்டாள். அவள் வருவாள், அழுது கொண்டே திரும்பி போய் விடுவாள். ஆனால் இந்த முறை வரும்போது ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது விண்ணப்பம் பண்ணினாள். இந்த முறை வரும்போதுதான் அவளுக்கு இந்த ஏலியினுடைய கண்கள்ல தயை கிடைத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தயை கிடைக்க செய்தார்.
இன்னைக்கு இந்த காலை ஆராதனை வேளையில இந்த சம்பவத்தை தான் நாம தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த எல்கானாவின் குடும்பத்தில் பெனினாள், அன்னாள் என்கிறவர்களை நாம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 5வது வசனம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 5வது வசனம். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவருக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பார், கர்த்தரோ அவர் கற்பத்தை அடைந்திருந்தார். எல்கானா அன்னாளை சிநேகித்தார். அன்னாளை சிநேகித்தபடியினால இந்த அன்னாளுக்கு இரட்டிப்பான பங்கை அவன் கொடுத்தான் என்று வேதம் சொல்கிறது. இரட்டிப்பான பங்கை அவன் கொடுப்பான். பலியிட வரும்போது அந்த பலியிடுகிற அந்த நாளிலே அன்னாளுக்கும் பெனினாளுக்கும் அவன் கொடுப்பான் அந்த பலியிட்ட அந்த ஆகாரத்தை. ஆனால் ஸ்தோத்திரம், இந்த அன்னாளுக்கு கொடுக்கும் போது மாத்திரம் இரட்டிப்பான பங்காக கொடுப்பான். பெனினாளுக்கு ஒரு பங்கு தான் கிடைக்கும், அவருடைய பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு பங்கு தான் கிடைக்கும். ஆனால் இந்த அன்னாளுக்கு 2 பங்கு கிடைக்கும். 2 பங்கு கிடைத்தாலும் அவளுக்கு அதனால எந்த ஆசீர்வாதமும் இல்லை. 2 பங்கு அன்னாளுக்கு தன்னுடைய புருஷன் எல்கானா கொடுத்தாலும் அவளால் அவளுக்கு நிறைவு வரவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். புருஷனால் நேசிக்கப்பட்டாள், கணவனால் நேசிக்கப்பட்டாள், கணவனால் சிநேகிக்கப்பட்டாள், கணவனால் ஸ்தோத்திரம் உள்ள மற்ற எல்லாரை விட 2 மடங்கு பெற்றுக் கொண்டாள். ஆனால் அவளுக்கு அது திருப்தியை கொடுக்கவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவளுக்கு அது ஆறுதலை கொடுக்கவில்லை. ஆசீர்வாதம், இது ஆசீர்வாதம் அல்ல. 2 பங்கு கிடைத்தாலும் அது அவளுக்கு ஆசீர்வாதமாகவே அவள் எண்ணவில்லை. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. அநேக வேளைகளில் இந்த உலகத்துல நமக்கு கிடைக்கிற சில காரியங்கள் நம்மை திருப்திப்படுத்தாது. இந்த உலகத்துல எவ்வளவு நன்மைகள் நமக்கு வந்தாலும் அது நம்ம என்ன செய்யாது, திருப்தி படுத்தாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2 பங்கு கிடைத்தாலும் 2 பங்கு அவளுக்கு திருப்தியை அளிக்கவில்லை, நிறைவை அளிக்கவில்லை, அது ஆசீர்வாதத்தை அளிக்கவில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் நாம பார்க்கிறோம். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாது இருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றார். அன்னாளை பார்த்துதான் அந்த பலியிடுகிற அந்த நாள்ல அந்த தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கும் போது அவருடைய புருஷன் அன்னாளை பார்த்து இப்படி கேட்பான், அன்னாளே ஏன் அழுகிறாய்? நல்லா விசாரிக்கும், நல்லா விசாரிக்கிறது. அன்னாளே ஏன் அழுகிறாய், ஏன் இப்படி சாப்பிடாமல் இருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய்? அன்னாளுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நடக்கிற காரியம் எல்கானாவுக்கு தெரியுமா தெரியாதா? அன்னாள் ஏன் அழுகிறாள் என்பது ஸ்தோத்திரம் எல்கானாவுக்கு புருஷனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனாலும் ஏன் அழுகிறாய் என்கிற ஒரு கேள்வி என்ன செய்கிறாரு, கேட்கிறார். அப்படி கேட்டாலாவது என்ன செய்ய மாட்டாங்களா, அழாமல் இருக்க மாட்டாங்களா? நான் மனைவி அன்னாள் அழாமல் இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிறதுக்காக தான் ஏன் அழுகிறார், ஏன் சாப்பிடாது இருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய் என்று ஆறுதலாக அவரிடத்துல கேட்கிறதை நாம பார்க்கிறோம், விசாரிக்கிறதை நாம பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு அக்கறையாய் இருக்கிறதை போல காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கரங்களுடைய தலையிலே சொல்லுவோம். இந்த கேள்வி கேட்கலன்னா புருஷன் மனைவியிடத்துல என்ன இல்ல, அக்கறை இல்லை என்று அர்த்தம். ஒரு மனைவி அழும்போது ஏன் அழுகிறாய் என்கிற ஒரு கேள்வி வராவிட்டால் புருஷனிடத்துல இருந்து அவருக்கு என்ன அக்கறை இல்லை. ஆனால் இந்த எல்கானாவுக்கு அன்னாரிடத்துல அக்கறை இருக்கிறது என்பதை எல்கானா காண்பிக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. குடும்பத்துல நம்ம மேல
அக்கறை இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிநேகம் இருக்கிறது, அன்பு இருக்கிறது, நேசம் இருக்கிறது, பாசம் இருக்கிறது, அக்கறை இருக்கிறது, விசாரிப்பு இருக்கிறது. ஆனால் ஸ்தோத்திரம், இதெல்லாம் அன்னாளுக்கு திருப்தியை கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நிறைவை தரவில்லை. மனிதர்கள் நம்ம எவ்வளவு ஒரு பக்கம் விசாரித்தாலும், அக்கறையாய் நம்ம விசாரித்தாலும், நம்ம மேல அன்பு செலுத்தினாலும், ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நம்முடைய குறைவை அவர்களால நிறைவாக்க முடியாது. ஆமென். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த அன்னாருடைய குறைவை எல்கானாவால் நிறைவாக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அன்னாருடைய குறைவை நிறைவாக்க வேண்டும் என்றால் கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நிறைவாக்க முடியும். எந்த மனுஷனாலும் இந்த அன்னாளுடைய குறைவை நிறைவாக்க முடியாது. அன்னாளுக்கு இருந்த குறைவு என்ன? அவளுக்கு குழந்தை இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த குழந்தை இல்லை என்கிற இந்த குறைவை நாம் புருஷனால் என்ன செய்ய முடியாது? நிறைவாக்க முடியாது என்பதை அன்னாள் கண்டு கொண்டாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருமணமாகி பல ஆண்டுகள் கடந்து போய்விட்டது. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பல வருஷங்கள் கடந்து போய்விட்டது. ஆனால் பெரிநாளுக்கு நிறைய ஆண் பிள்ளைகள், நிறைய பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். குறைஞ்சது ஒரு 10 வருஷமாவது இருக்கணும். ஸ்தோத்திரம். அதுக்கு மேலே இருக்கணும். ஆனால் ஸ்தோத்திரம், இந்த அன்னாளுக்கு எல்கானாவால் என்ன கிடைக்காது? குழந்தை கிடைக்காது. இனிமேல் என்ன செய்யாது? கிடைக்காது, நிறைவு வராது என்பது அன்னாளுக்கு நல்லா தெரியும். ஆனால் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்னாளை ஆசீர்வதிக்கிறவர் யார்? கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. 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 இந்த உலகத்துல ரெட்டிப்பான பங்கு, ரெட்டிப்பான ஆகாரத்தை டபுளா எல்லாருக்கும் ஒரு பீஸ் வைக்கும் போது அன்னாளுக்கு 2 பீஸ் வச்சாலும் அது அவளுக்கு என்ன செய்யாது? நிறைவே கொடுக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அக்கறையா விசாரித்தாலும் அது அவளுக்கு நிறைவே கொண்டு வராது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு பக்கம் புருஷனுடைய அன்பு அன்னாளுக்கு கிடைத்தது. ஆனால் இன்னொரு பக்கம் இந்த அன்னாளுக்கு கிடைத்தது வேதனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழுகை. ஒரு பக்கம் விசாரிப்பு, இன்னொரு பக்கம் விசாரிக்காமல் விசாரம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஒரு பக்கம் விசாரிக்கிற புருஷன், இன்னொரு பக்கம் ஸ்தோத்திரம் விசனப்படுத்துகிற பெரினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நமக்கு எப்போதுமே மனுஷ வாழ்க்கையில ஒரு பக்கம் விசாரிப்பு இருக்குதுன்னா இன்னொரு பக்கம் என்ன இருக்கும்? விசனம் உண்டாக்குதல் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்போதும் நமக்கு சிநேகம் ஒரு பக்கம் இருக்குதுன்னா இன்னொரு பக்கம் வேதனைப்படுத்துகிற ஒரு நபர் இருக்கும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். விசாரிப்பு இருந்தது, சிநேகம் இருந்தது. ஆனால் இன்னொரு பக்கம் இந்த அன்னாளுக்கு விசனப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற காரியத்தை நாம பார்க்கிறோம். மனுஷனுக்கு 2 பக்கமும் இருக்கும். அல்லேலூயா. எப்போதுமே நமக்கு நம்மை நேசிக்கக்கூடியவர்கள் எல்லா பக்கமும் இருப்பார்கள் என்று நாம் ஒருபோதும் எதிர்பார்க்க முடியாது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் நம்ம எப்போது நேசித்துக் கொண்டிருக்க மாட்டார்கள். ஒரு பக்கம் நமக்கு நேசம் கிடைக்கும், இன்னொரு பக்கம் வெறுப்பு நமக்கு கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. மனுஷ வாழ்க்கை அப்படித்தான். ஆனால் எப்போதும் வெறுப்பு இல்லாமல் நம்மை நேசிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அல்லேலூயா. மனிதன் ஒரு பக்கம் நேசிப்பான், இன்னொரு பக்கம் வெறுப்பான். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் நம்ம எப்போதும் வெறுக்காமல் நேசிக்கிறவர், விசாரிக்கிறவர், நம்மை ஆதரிக்கிறவர், நம்ம மேல அக்கறை செலுத்துகிறவர் நம்மை உண்டாக்கின ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் என்று இந்த எல்கானா சொன்னாலும், எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும், எவ்வளவு காரியங்களை பேசினாலும் ஸ்தோத்திரம், இந்த அன்னாளுக்கு நிறைவு இல்லை. அன்னாளுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இல்லை. அன்னாளுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதற்கு காரணம் வேதனைப்படுத்துகிற ஒரு பெரினாள் அதே வீட்டுக்குள்ள இருந்தாள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா.
கவனிக்க வேண்டும். புருஷன் உங்களுக்கு லேசமா இருந்தா பிள்ளை உங்களுக்கு என்ன கொடுக்கும்? அந்த நேரம் அதுக்கு மாறா இருக்கும். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒருவர் ஒரு பக்கம் உங்களுக்கு சாதகமா இருந்தா இன்னொரு பக்கம் உங்களுக்கு ஆதகமா என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வீட்டுக்குள்ள எப்பவுமே அப்படிதான் இருக்கும். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதுவும் பலி செலுத்த வந்த தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வந்து இருந்த இடத்துல, பலி செலுத்த வந்த இடத்துல இந்த பெரிநாள் அன்னால வருஷந்தோறும் வேதனைப்படுத்துவது வழக்கம். வருஷந்தோறும் எதுக்காக வருகிறாங்க? ஆண்டவருக்கு பலியிட, ஆண்டவரை தொழுது கொள்ள, ஆண்டவரை பணிந்து கொள்ள. ஸ்தோத்திரம். இந்த ஆலயத்துக்கு அவர்கள் சீலோவில் உள்ள ஆலயத்துக்கு வருவார்கள். ஆனா வருஷந்தோறும் வருவது வழக்கமா இருந்தாலும் அந்த ஆலயத்துல அந்த பலி செலுத்துற இடத்துல வந்த பிறகு அந்நாள் அழுது கொண்டுதான் இருப்பாளே அல்லாமல் ஒரு நாளும் சந்தோஷமா அந்த இடத்துல இருந்ததே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த அந்நாளுக்கு சமாதானம் இல்லை. பணிந்து கொள்ள வந்த இடத்துல அவளுக்கு வேதனை, பலியிட வந்த இடத்துல அவளுக்கு துக்கம். 1ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸ்தோத்திரம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். 1:6. கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தில் அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேதம் அவளை எப்படி என்ன சொல்லுகிறது? அவளுடைய சக்களத்தில் என்று எழுதி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அந்நாள துக்கப்படுத்துவதே பெரிநாளுடைய வேலையா இருந்தது. அவள் விசனப்படுத்துவதே அவளுடைய காரியமாக இருந்தது. அவள் மிகவும் விசனப்படுத்துவாள். பெரிநாளுடைய வெறுப்பை நாம் இங்கே பார்க்கிறோம். அந்நாள் மேல் பெரிநாள் ஸ்தோத்திரம் எங்க விசனத்தை வெறுப்பை காட்டுவாள் என்றால் தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் வருஷம் வருஷம் அவளுடைய முழு வெறுப்பையும் இந்த அந்நாள் மேல இந்த பெரிநாள் காட்டி விடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மிகவும் விசனப்படுத்துவார். அடுத்து ஸ்தோத்திரம் 7வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவள் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வாள். இவள் அவளை மனமடிவாக்குவாள். இவள் அவளை மனமடிவாக்குவாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வீட்டுல 364 நாளும் மனமடிவாக்கி தான் இருப்பாள். ஆனால் ஒரு நாள், அந்த வருஷத்துல ஒரு நாள் தேவனுடைய சமூகத்துக்கு வந்து பலி செலுத்த வருகிற அந்த ஒரு நாள்ல கூட இந்த பெரிநாள் விட்டு வைக்க மாட்டார். அந்த ஒரு நாள்ல மனமடிவாக்கியே தீர்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிகவும் வசனப்படுத்துவார். இவள் அவளை மனமடிவாக்குவார். எவ்வளவு மனசை வேதனைப்படுத்த முடியுமோ, எவ்வளவு மனம் நொந்து போக வைக்க முடியுமோ ஸ்தோத்திரம், அந்த அளவுக்கு இந்த பெரிநாள் அந்நாள வேதனைப்படுத்தி மனமடிவாக்குவார். எப்படி மனமடிவாக்குவார்? சாகுற அளவுக்கு. ஸ்தோத்திரம். இனி ஏன் இந்த உலகத்துல நம்ம உயிரோட இருக்கணும், இந்த இடத்துக்கு வருஷம் வருஷம் வரணுமா என்று கேள்வி கேட்கிற அளவுக்கு அவருடைய இருதயத்தை மனதை மடிவாக்குவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மனமடிவுன்னா என்ன? இனிமேல் என்ன செய்யக்கூடாது, வாழவே கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு இந்த பெரிநாள் அந்நாள கொண்டு போவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். மனமடிவாக்குதல், விசனப்படுத்துதல், துக்கப்படுத்துதல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது அதிகாரம் 3வது வசனத்தில் நாம பார்க்கிறோம். இனி வேற்றுமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். இந்த பெரிநாளுடைய வாயிலிருந்து வருகிற பேச்சு எல்லாமே அகந்தையான பேச்சு, வெறுமையான வேற்றுமையான பேச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி பேசுவாள்? எனக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க பாரு, உனக்கு பிள்ளையே இல்ல, நீ எதுக்கு இருக்கிறாய் இந்த வீட்டுல என்று அவளை
ஸ்தோத்திரம். தனக்கு இருக்கிற பெரிய அந்த பெருமையை, அகந்தையை, நான் இப்படி இருக்கிற பாரு, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிற பாரு, நான் எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிற பாரு, புருஷனுக்கு 2 பங்கு கொடுத்தாலும் எனக்கு 1 பங்கே கொடுத்தாலும் நான் எவ்வளவு பெருமையா இருக்கிற பாரு, நான் எவ்வளவு நல்லா இருக்கிற பாரு என்று சொல்லி அகந்தையான மேட்டிமையான பேச்சை இந்த பெண்ணினால் பேசிக்கொண்டே இருப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மேட்டிமையான பேச்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனமடி வாக்குகிற பேச்சு, விசனப்படுத்துகிற வார்த்தைகள் பெண்ணினால் வெறுப்பை உண்டாக்கினாள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்னாளுக்கு ஸ்தோத்திரம். கணவனிடத்திலிருந்து அன்பு கிடைத்தாலும் அன்னாளுக்கு பெண்ணினாலை போல எது கிடைத்தது? வெறுப்பு கிடைத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில ஒரு பக்கம் நேசமும், இன்னொரு பக்கம் நம்முடைய வாழ்க்கையில மனமடிவாக்குகிற வெறுப்பும் நம்முடைய வாழ்க்கையில சந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த காலை ஆராதனை வேளையில அவர் உங்களை நேசிக்கிறார். ஆமென். கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். அவர் உங்களுக்கு உங்கள் மனமடிவை மாற்றுகிறதற்கு போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் மிகவும் விசனப்பட்டு கொண்டிருக்கிறீர்களே, மிகவும் வேதனையோடு இருக்கிறீர்களே, நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களே, அந்த அழுகையை மாற்றுகிறது உங்கள் கணவர் அல்ல, கர்த்தர். அல்லேலூயா. உங்கள் வேதனையை மாற்றுகிறது மனுஷன் அல்ல, உங்களை உண்டாக்கின தெய்வம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். எந்த மனிதனுடைய வேதனையும் மாற்றுவது மனுஷன் அல்ல, நம்ம உண்டாக்கின தேவன் ஒருவர் தான் நம்முடைய வேதனையை மாற்ற முடியும், நம்முடைய அழுகையை மாற்ற முடியும், நம்முடைய துக்கத்தை மாற்ற முடியும், நம்முடைய மன மடிவை அவர் ஒருவர் தான் மாற்ற முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவனுக்கு தீர்வு இல்லை. வருஷ பிரச்சனை, வருஷ வெறுப்பு, வருஷ அழுகை. ஆனால் ஒரு தீர்வை அன்னாள் கண்டு கொண்டார். அந்த தீர்வு என்ன? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1வது அதிகாரம் 3வது வசனத்துல நாம பார்க்கிறோம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 3வது வசனம். அந்த மனுஷன் சீலோவிலே தேவனை கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை பணிந்து கொள்ள இடத்துல ஸ்தோத்திரம். அவனுக்கு வேதனை வந்தது, துக்கம் வந்தது, ஸ்தோத்திரம். சாப்பிடாமல் அழுது கொண்டிருந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எவ்வளவு அழுதாலும் அது நமக்கு நிறைவை கொண்டு வராது. கவனிங்க. சிலர் எப்ப பார்த்தாலும் என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க? அழுது கொண்டே இருப்பாங்க. நீங்க எவ்வளவு அழுதாலும் ஸ்தோத்திரம் அது உங்களுக்கு என்ன செய்யாது? விடுதலையை கொண்டு வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க அதிகமா அழலாம், ஆனால் எங்க அழணும்னா தேவனிடத்தில் அழணும். அல்லேலூயா. மனிதனிடத்துல நீங்க அழுது ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆண்டவரிடத்துல நீங்க அழுது ஜெபம் பண்ண, விண்ணப்பம் பண்ண ஆரம்பித்தால் மாத்திரம்தான் உங்க வாழ்க்கையில தயவு வரும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. உங்களுக்கு தயவு கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கர்த்தருடைய சந்நிதியில 1வது அதிகாரம் 10வது வசனம். 1 சாமுவேல் 1:10. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. இதுவரைக்கும் அவள் அழுவாள், ஆனால் போய் விடுவாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த முறைதான் அவள் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனிடத்தில் மனம் கசந்து மிகவும் அழுதால் நிச்சயமாகவே நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. மனுஷர்களிடத்தில் நாம மிகவும் அழுதால் நமக்கு தீர்வு கிடைக்காது. ஒருவேளை மனுஷர்களுக்கு தெரியாம நம்ம வீட்டுல எவ்வளவு அழுதாலும் அது நமக்கு தீர்வு கிடைக்காது. ஆனால் தேவனிடத்தில், நம்மை உண்டாக்கின ஆண்டவரிடத்தில் நாம் மனம் கசந்து மிகவும் அழும்போது, அவரிடத்தில் வேண்டுதல் செய்யும் போது, விண்ணப்பம் பண்ணும் போது ஆண்டவர் நமக்கு தீர்வு கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1வது அதிகாரம் 12வது வசனத்தில் பார்க்கிறோம். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சந்நிதியில
மிகவும் அழுதாள். மனம் கசந்து மிகவும் அழுதாள். இரண்டாவது, கொஞ்ச நேரம் அழுதுட்டு போகல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கர்த்தருடைய சந்நிதியில அன்னாள் செய்த இரண்டாவது காரியம் என்னன்னா, வெகு நேரம் கர்த்தருடைய சந்நிதியில அழுது விண்ணப்பம் பண்ணினாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம 5 நிமிஷம் அழுதுட்டு ஜெபம் பண்ணிட்டு போக கூடாது. வெகு நேரம், ஸ்தோத்திரம், நேரம் போகிறதே தெரியல. பல மணி நேரங்கள் ஆண்டவருடைய சந்நிதியில அன்னாள் அழுது அவள் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினாள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நாம எவ்வளவு நேரம் ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறோம்? அழுகிறதுக்கு ஸ்தோத்திரம். நாம எவ்வளவு நேரம் ஆண்டவருடைய சமூகத்துல நாம கொடுக்கிறோம்? ஆண்டவருடைய சமூகத்துல எவ்வளவு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிறோம்? தேவ சமூகத்துல நாம் அதிக நேரம் விண்ணப்பம் பண்ணணும். அல்லேலூயா. அதிக நேரம் விண்ணப்பம் பண்ணணும். இரண்டாவதாக, ஏதோ வந்தேன் அழுதேன் போனேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஆண்டவரிடத்துல வந்தேன் கேட்டேன், ஏசப்பா என்ன ஆசீர்வதிங்க, எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு போகிறவங்களா இருக்கக்கூடாது. வெகு நேரம் நாம் ஜெபம் பண்ணுகிறவர்களாக மாறணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. அன்னாள் தன்னுடைய இருதயத்துல பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. வெகு நேரம் ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறாள். ஆனால் பக்கத்துல தான் ஏறி உட்கார்ந்திருக்கிறாள் பிரதான ஆசாரியர். அவருடைய காதுக்கு அன்னாளுடைய ஜெபம் என்ன செய்யல, கேட்கல. ஆனால் உதடுகள் என்ன செய்கிறது, அசைகிறது. கண்ணீர் வருகிறது, உதடுகள் அசைகிறது. ஆனால் அவள் இருதயத்துல இருந்து தேவனிடத்துல அவள் விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருந்தாள். இவள் என்ன ஜெபம் பண்ணுகிறாள், என்ன கேட்கிறாள் என்பது மனுஷர்களுக்கு கேட்கவில்லை, தேவனிடத்தில் கேட்டது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய சத்தம் ஆண்டவருக்கு கேட்கணும். மனுஷங்களுக்கு கேட்காம இருக்கலாம், ஆனா கர்த்தருக்கு கேட்கணும். பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நீங்க அழுது ஐயோ அப்படின்னு சொல்லி கூக்குரல் போட்டு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா, நீங்க என்ன ஜெபம் பண்றீங்கன்னு அங்கதான் என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க, கேட்டுட்டே இருப்பாங்க. உங்க சத்தம் தேவனிடத்தில் கேட்கப்படணும். ஹல்லேலூயா. அன்னாள் இவ்வளவு இந்த ஜெபத்துல அதிக நேரம் விண்ணப்பம் பண்ணினாள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவதாக 1ஆவது அதிகாரம் 15வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், அதற்கு அன்னாள் பிரதித்திரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். என் இருதயத்தை இந்த கர்த்தருடைய சந்நிதியில நான் முழுசுமா ஊற்றி விட்டேன். என்னுடைய பிரச்சனைய, என் பாரத்தை, என் கஷ்டத்தை, என் வேதனையை, என் மனசுக்குள்ள இருந்தது எல்லாவற்றையும் கொட்டி தீர்த்து விட்டேன் கர்த்தரிடத்தில் என்று சொன்னாள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஆண்டவரிடத்துல நம்முடைய இருதயத்தை ஊற்றி விடும்போது எல்லா காரியங்களையும் சொல்லி 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 அவர் அழுதிருப்பார் ஆண்டவரிடத்துல. ஆண்டவரே, போன வருஷம் உங்க சமூகத்துக்கு இந்த இடத்துல பலியிட வந்தேன், அப்பொழுதும் என் கணவர் 2 பங்கு கொடுத்தார். ஆனால் வெளிநாள் என்னை மிகவும் வேதனைப்படுத்தி விசனப்படுத்தினார். நான் அழுது கொண்டே வந்தேன், அழுது கொண்டு நான் வந்து சாப்பிடாமல் போனேன், நான் அழுது கொண்டே வீட்டுக்கு போனேன். 1 வருஷமா வீட்டுல அழுது கொண்டே இருந்தேன். இப்படி வருஷம் வருஷம் எனக்கு வேதனை வேதனை வேதனை, துக்கம் துக்கம் துக்கம். ஆனால் இந்த வருஷம் நான் இந்த இடத்துல வந்தபோது அதே போலதான் நடந்தது. என் கணவரை ஆதரித்தார், விசாரித்தார், ஆறுதல் சொன்னார், அக்கறையோடு நடந்து கொண்டார். ஆனால் பெரியநாள் என்னை வேதனைப்படுத்தினார், என்னை துக்கப்படுத்தினார். நான் அழுது கொண்டு இருந்து இந்த சமூகத்தில் வந்திருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் கொட்டி விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் சொல்லி தீர்த்து விட்டார், அழுது தீர்த்து விட்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்துல இருதயத்தையே ஊற்றி விடும்போது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒன்று, மிகவும் மனம் கசந்து அழுது விண்ணப்பம் பண்ணினார். இரண்டாவது, வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினார். மூன்றாவதாக, தன்னுடைய இருதயத்தையே ஊற்றி விட்டார். மிகுதியான விசாரம், கிளேசம் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்துல இறக்கி வைத்து விட்டார். அவளுக்கு இருந்த அத்தனை பிரச்சனையை இறக்கி வைத்து விட்டார். அல்லேலூயா. விசாரணை பெருகும் போது ஆண்டவருடைய கரம் நம்மை தாங்குகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான்காவதாக
இந்த அன்னாள் இந்த விண்ணப்பத்தை வைத்த போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏலி சொல்கிறார், கர்த்தர் சமாதானத்தோட போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட ஒரு விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை இடுவாராக என்று சொன்ன பொழுது அவள் சொன்னாள், உங்களுடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க கடவுது என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னாள் இந்த ஜெபத்துல நான்காவதாக ஒரு காரியத்தை நாம பார்க்கிறோம். பொருத்தனை பண்ணினாள். 11வது வசனம். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உங்களுடைய அடியாரின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உங்களுடைய அடியாரை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாருக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவர் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவது இல்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னாளுடைய விண்ணப்பம் என்ன? ஸ்தோத்திரம். அவர் பொருத்தனை பண்ணினார். பொருத்தனை பண்ணுதல் என்றால் என்ன அர்த்தம்னா, தனக்கென்று கேட்காத ஒரு விண்ணப்பம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாருமே விண்ணப்பம் பண்ணும்போது யாருக்காக விண்ணப்பம் பண்ணுவோம்? நமக்காக தான் நாம விண்ணப்பம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நமக்காக தான் நாம என்ன செய்வோம்? கேட்போம். நமக்கு ஆண்டவரே எனக்கு என்ன செய்யுங்க, எனக்கு ஒரு பிள்ளையை என்ன செய்யுங்க, கொடுங்க, எனக்கு ஒரு ஆண் பிள்ளை என்ன செய்யுங்க, கொடுங்க அப்படின்னு தான் நாம மற்றவங்க கேட்பது வழக்கம். ஆனால் இந்த அன்னாள் ஸ்தோத்திரம் உண்டாவதாக தனக்காக ஒரு ஆண் பிள்ளையை ஆண்டவரே நீ எனக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்கவில்லை, கர்த்தருக்காகவே கேட்டார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். எனக்காக அல்ல, உங்களுக்காகவே நான் கேட்கிறேன். இதுதான் ஸ்தோத்திரம் உண்டாவதாக தேவனிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய தயவு, ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. நம்முடைய ஜெபம் நமக்கானது அல்ல, நம்முடைய ஜெபம் தேவனுக்கானதாக மாற வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம காரணமெல்லாம் யாருக்காக தான் கேட்கிறோம்? நமக்காகவே தான் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். எனக்கு அதை தாரும் ஆண்டவரே, இதை தாரும் ஆண்டவரே, நீர் இதை தந்தால் நான் இப்படி இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்காகவே நாம ஜெபிக்கிறோம். நம்முடைய ஜெபம் நமக்கானது அல்ல, தேவனுக்கானதாக மாற வேண்டும். தேவனுக்கு உரிய ஒரு ஜெபமாக மாற வேண்டும். ஒருவேளை சுகவீனம், ஆண்டவரே எனக்கு சுகத்தை தந்தா நான் இப்படி உமக்காக என்ன செய்வேன், வாழுவேன் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஆண்டவரே எனக்கு சுகம் தந்துருங்க, சுகம் தந்துருங்க, சுகம் தந்துருங்க, எனக்கு விடுதலை தந்துருங்க, விடுதலை தந்துருங்கன்னு சொல்லி கேட்கிறது மட்டும் ஜெபம் ஆகாது. அந்த விடுதலைக்கு பிறகு நீங்கள் யார் எப்படி வாழப் போகிறீர்கள் என்பது தேவனுக்கு மிகவும் முக்கியம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் அதற்கு அப்புறம் நீங்க எப்படி வாழ போகிறீங்க, என்னென்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கறத நீங்க சொல்லணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் நல்ல சரியான தேவனுக்கான ஜெபம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நீங்க ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்றீங்க, ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி, நல்ல சம்பளம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்றீங்க. அந்த ஜெபத்துல அது உங்களுக்கானதாக இருக்கக்கூடாது, அது தேவனுக்கான ஜெபமாக இருக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எப்படி ஜெபம் பண்ணணும்? வேலை கிடைச்சா நீங்க என்ன செய்வீங்க அப்படிங்கறத நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்துல சொல்லணும். அல்லேலூயா, நீங்க என்ன செய்வீங்க, வேலை கிடைச்சா நீங்க என்ன செய்வீங்க அப்படிங்கறத ஆண்டவரிடத்துல சொல்லணும். ஆமென், ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாக்கோபு அப்படித்தானே ஜெபம் பண்ணினா, நான் என்ன சுகமாய் போய் நீ திரும்பி வர பண்ணினா நீ எனக்கு தருகிற எல்லாவற்றையும் நான் என்ன செய்வேன், நமக்கு தசமபாகம் செலுத்துவேன் அப்படின்னு என்ன செய்தார், பொருத்தனை பண்ணினார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. நம்முடைய விண்ணப்பம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக பொருத்தனையோடு கூடியதாக இருக்கணும், தேவனுக்கு உரியதாக இருக்கணும், தேவனுக்கு ஏற்றதாக இருக்கணும். தனக்கு என்று அல்ல, கர்த்தருக்கு என்று கேட்கிறதாக இருக்கணும். அல்லேலூயா. 1வது அதிகாரம் 11வது வசனத்துல நாம பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால், ஒரு ஆண் பிள்ளையை
கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கிற சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு கொடுப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அந்த ஆண் பிள்ளை எனக்காக அல்ல, நான் உங்களிடத்தில் கேட்பது எனக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காக அல்ல, எனக்கு பிரச்சனை தீர்வதற்காக அல்ல, இந்த பெரிநாளுடைய மனமடிவை மாற்றுவதற்காக அல்ல. எனக்கு ஒரு ஆண் பிள்ளை, இந்த ஆண் பிள்ளை நீ எனக்கு கொடுத்தால் அதை உமக்காக நான் கொடுப்பேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணினார். கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் நீங்கள் ஆண்டவருக்கு தருவதை கர்த்தருக்கு நான் ஒப்பு கொடுப்பேன்னு ஜெபம் பண்ண முடியும்? ஹல்லேலூயா. கேட்கிறத நீங்க ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு ஜெபம் இருக்குதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதுதான் தேவனுக்குரிய ஜெபம். ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய ஆண்டவருக்குரிய விண்ணப்பம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்றபடி நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு இல்லாம நாம் கேட்கிறதெல்லாம் நமக்கான காரியங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஆண்டவர் கொடுக்கிறதுல எதை நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க போகிறோம்? ஹல்லேலூயா. 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 நாம் கர்த்தருக்கு எதை ஒப்பு கொடுக்க போகிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுப்பேன். என்ன செய்வேன்? ஒப்பு கொடுப்பேன். கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படி ஒப்பு கொடுப்பேன் என்று ஜெபம் பண்ணினால் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தொடர்ந்து நீங்க வாசிக்கும் போது 20வது வசனம், 20வது வசனம். அன்னாள் கர்ப்பவதியாகி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கவனிங்கள், சில நாள் சென்ற பின்பு, இத்தனை பல வருஷம் கடந்துச்சு, ஆனா இந்த விண்ணப்பத்துக்கு பிறகு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணின இந்த விண்ணப்பத்துக்கு பிற்பாடு அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை விட்டு அன்னாள் ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்ன செய்தால், சில நாளுக்கு பின்பு அவளுக்கு ஆண்டவர் கற்பம் தரிக்க உதவி செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று அவள் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணினபடியினால சில நாள் ஆனவுடனே அவள் கர்ப்பவதி ஆனாள். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. ஸ்தோத்திரம். பல வருஷம் அல்ல, மாதம் அல்ல, சில நாளுக்குள்ள ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஏகோபியத்தாமல் சொல்லுவோம். ஹல்லேலூயா. சில நாளுக்குள்ள ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். சில நாள் சென்ற உடனே அன்னாள் என்ன செய்தார்? கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். கர்த்தரிடத்துல அவனை கேட்டேன். சாமுவேல் என்றால் கர்த்தரிடத்துல கேட்டேன், கர்த்தருக்காக கேட்டேன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். கர்த்தரிடத்துல கேட்டேன். யாருக்காக கேட்டேன்? கர்த்தருக்காக தான் கேட்டேன். என் பிள்ளை எனக்காக கேட்கல, யாருக்காக கேட்டேன்? கர்த்தருக்காக கேட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 22வது வசனத்துல அன்னாள் கூட போகவில்லை. அடுத்த வருஷம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரின் சந்நிதியில் காணப்படவும் அவன் எப்பொழுதும் இருக்கவும் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று புருஷனிடத்தில் சொன்னாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 28வது வசனம். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று, இந்த வார்த்தையை கவனிங்க, அவன் யாருக்கென்று கேட்கப்பட்டவன்? கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் கர்த்தருக்கு என்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கிற சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றார். கர்த்தருக்கு என்று கேட்கப்பட்டவன் சாமுவேல். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய ஜெபம் கர்த்தருக்கு என்று கேட்கிற ஒரு விண்ணப்பமாக மாறுவதாக. நம்முடைய சுய ஆதாயத்துக்காக, நம்முடைய சுய நன்மைக்காக, நம்முடைய சொந்த நலனுக்காக அல்ல, கர்த்தருடைய நலனுக்காக நாம் விண்ணப்பம் பண்ணினால் அதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு என்று கேட்கிற விண்ணப்பமாக நம்முடைய விண்ணப்பம் மாறுவதாக. நம்முடைய வேலை கேட்டால் அது கர்த்தருக்கு என்று கேட்கிற வேலையாக மாறுவதாக. நம்முடைய உயர்வை கேட்டால் அது கர்த்தருக்கு என்று கேட்கிற ஒரு உயர்வாக விண்ணப்பமாக மாறுவதாக. நாம் சுகத்தை கேட்டால் அதுவும் ஒரு பொருத்தனையோடு கூடிய சுகத்துக்கு விண்ணப்பம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்க எல்லா ஜெபத்திலையும் ஒரு ஒப்பு கொடுத்தல் இருக்கணும். அல்லேலூயா. ஒப்பு கொடுத்தல் இல்லாத ஜெபம் பதிலை என்ன செய்யாது, கொண்டு வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் அதன் மூலம் ஆண்டவருக்கு என்ன செய்ய போகிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதுதான் ஒப்பு கொடுத்தல். நீங்கள் ஒன்றை தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறீர்கள். அந்த விண்ணப்பத்துக்கு உங்களுக்கு பதில் கிடைக்கும் போது நீங்கள் தேவனுக்கு என்ன செய்ய போகிறீர்கள்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அன்னாள் கர்த்தருக்கு அந்த ஆண் பிள்ளையை கர்த்தருக்கே கொடுத்து விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கான ஜெபம், கர்த்தருக்கு கேட்கக்கூடிய ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. யார் பேர் பெருமைப்படணும்? யார் பேர் உயரணும்? கர்த்தருடைய நாமம் தான் உயரணும். கர்த்தருடைய பெயர் தான் பெருமைப்படணும். கர்த்தருடைய பெயர் தான் மகிமைப்படணும். நம்ம ஜெபம் எதுக்காக இருக்கணும்? ஆண்டவருடைய பெயருக்காக. அல்லேலூயா. அடுத்து உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. உங்க ராஜ்யம் தான் என்ன செய்யணும்? வரணும். உங்க சித்தம் தான் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல இந்த பூமியில செய்யப்படணும். தேவனுக்கான ஜெபம் நமக்கு அவசியம். தேவனுக்கான அந்த ஜெபத்தை நீங்க எடுக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கான காரியத்தை செய்வார். அல்லேலூயா. தேவனுக்கென்று நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருக்கென்று ஜெபிக்க வேண்டும். கவனிங்கள். ஏன் அன்னாளுக்கு சிறுமை? ஏன் அன்னாளுக்கு பிரச்சனை? அதுவும் ஆலயத்துக்கு வரும்போது வருஷம் சாப்பிட விடாம சாப்பாடே 2 பங்கு புருஷன் கொடுத்தாலும் அந்த 2 பங்குல ஒரு பீஸ் கூட சாப்பிட விடாம ஏன் பிரச்சனை தெரியுமா? அன்னாள் மூலம் ஒரு சாமுவேல் வரணும். அல்லேலூயா. அன்னாள் சொல்றோம், தனக்கல்ல கர்த்தருக்கு ஒரு ஆண் பிள்ளை என்ன செய்யணும்? கேட்கணும். அப்படிங்கிறதுக்கு தான் அந்த இடத்துல பிரச்சனை அதிகமா இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு தேவனுடைய திட்டம் இருக்கிறதுனால தான் பிரச்சனை உங்களுக்கு வருகிறது என்பதை அறிந்து கொள்ளணும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இதே இடத்துக்குள்ள நீ அதிகமா அழுகிறாய் என்றால், அதிகமா பிரச்சனையை சந்திக்கிறாய் என்றால், தேவனுக்கு என்று ஒரு காரியம் நடக்கணும். கர்த்தருக்கு நாம மகிமைப்படுவதாக. இந்த ஆலயத்தில் வளரக்கூடிய, இந்த ஆலயத்தில் கர்த்தருக்காக பணிவிடை செய்யக்கூடிய ஒரு சாமுவேல் வரணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதுக்காக தான் அங்கே குத்தப்படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்காக தான் அங்கே நெருக்கப்படுகிறாள் அன்னாள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம அநேக நேரங்களில் நமக்கு இது விளங்காது, இது நமக்கு புரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் பிரச்சனை? ஏன் நமக்கு அதிக பிரச்சனை வருது? ஏன் நமக்கு அதிக வேதனை வருது? ஏன் அதிக கஷ்டம் வருது? ஆண்டவர் சமூகத்துக்கு தான் நம்ம வருகிறோம். ஆண்டவர் சமூகத்துல சந்தோஷமா வந்துட்டு சந்தோஷமா போடுமே. ஆனா தேவ சமூகத்துல வரும்போது நம்ம பிரச்சனை வருது. அப்படின்னா காரணம் என்னவென்றால் கர்த்தருக்கான ஜெபம் நம்முடைய வாயில வரணும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கான ஒரு விண்ணப்பம் வரணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு நீங்க எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? ஆண்டவருடைய ஜெபத்துக்காக நீங்க எத்தனை பேர் ஆண்டவரிடத்துல கேட்கிறீங்க? அல்லேலூயா. இந்த சித்தம் தான் இந்த பூமியில நடக்கணும். ஆமென். 1 யோவான் 5வது அதிகாரம் 14வது வசனம் சொல்கிறது. 1 யோவான் 5வது அதிகாரம் 14வது வசனம். 1 யோவான் 5:14. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், தேவனுடைய சித்தம் என்ன? ஒரு பிள்ளையை கொடுப்பது. ஆனால் தேவனுடைய சித்தம் என்ன? அந்த பிள்ளையை நீ கர்த்தருக்காக கொடுப்பது. கைகளை ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அது கர்த்தருக்காக கொடுக்கப்படுகிறது தேவ சித்தம். இப்போ அந்த சித்தத்தின்படி அன்னாள் ஜெபம் பண்ணின பொழுது சில நாளுக்குள்ளேயே ஆண்டவருடைய சித்தம் நடக்க ஆரம்பித்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம விருப்பத்துக்காக, நம்முடைய காரியங்களுக்காக மாத்திரம் மனசுல வச்சு நீங்க எதையுமே நாம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்க கூடாது. தேவனுடைய காரியங்களை மனதில் வைத்து நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய சித்தம் என்ன? தேவனுடைய விருப்பம் என்ன? என்னை குறித்த தேவனுடைய விருப்பம் என்ன
பண்ணினால் அது உடனடியாக கேட்கப்படுகிற ஜெபமாய் மாறும். அல்லேலூயா. அல்லது எத்தனை வருஷம் நீங்க ஜெபம் பண்ணாலும், எத்தனை வருஷம் நீங்க ஆலயத்துக்கு வந்து போயிட்டு இருந்தாலும் சொல்றோம், சில நாளைக்குள்ள பதில் கிடைக்கணும்னா தேவ சித்தத்தின்படி நீங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாய் மாற வேண்டும். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கான ஒரு ஜெபமாக மாற வேண்டும். அடுத்த வசனம் பார்க்கிறோம், எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று அறிந்திருக்கிறோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனிடத்தில் நாம் கேட்டு அவருடைய சித்தத்தின்படி இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதினதான நிருபம் 8வது அதிகாரம் 26, 27 வசனங்கள். ரோமர் 8வது அதிகாரம் 26, 27 வசனங்கள். சிந்தனை செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். எப்படி, எதுக்காக நம்ம வேண்டிக் கொள்கிறது இன்னதென்று நாம் அறியாமல் இருக்கிறபடியினால ஆவியானவரே நம்மளிருந்து ஒரு பெருமூச்சு, நமக்குள்ள இருந்து ஒரு வேதனையோட சொல்ற அவர் வேண்டுதல் செய்கிறவராக மாறுகிறார். அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் தேவனுடைய விருப்பத்தின்படி நமக்காக ஆவியானவர் ஜெபிக்கிறார். இன்றைக்கு இந்த காலை ஆராதனை வேளையில நம்முடைய விண்ணப்பம், நம்முடைய ஜெபம் ஆவியானவர் நம்மோடு இணைந்து ஜெபிக்கிறவராய் இருந்தாலும் நாம் தேவனுக்கு என்று கேட்கிறவர்களாய் மாறுவோமாக. அல்லேலூயா. தாவீது ஒரு வார்த்தை சொன்னார். 1 நாளாகமத்தின் புஸ்தகம். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 12வது வசனம் வாசிப்போம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. ஆண்டவர் கொடுத்தது தயாரா இருக்கிறார். எல்லாம் யாரால வருது? கர்த்தரால வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 14வது வசனத்துல இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கிற திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்துல வாங்கி உமக்கு கேட்கிறோம் சொல்லுங்க. எதுக்காக நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கிறோம்? எதுக்காக நாம் ஆண்டவரிடத்துல கேட்கிறோம்? அவருக்கு கொடுக்க. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அதெல்லாம் புரிந்து கொள்ளணும். நீங்க உள்ள ஆண்டவரிடத்துல கேட்கிறீங்கன்னா ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எதுக்காக நாம கேட்கிறோம்? அதை அவருக்கு கொடுக்கிறதுக்காக தான் நாம கேட்கிறோம். அந்த கான்செப்ட் வந்தீங்கன்னா ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்யணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உமது கரத்துல வாங்கணும், உமது கரத்துல நாங்க என்ன செய்யணும்? கொடுக்கிறோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தாவீது அதனால்தான் அந்த தாவீது 1 நாளாகமம் 29வது அதிகாரத்துல 2வது வசனத்துல சொன்னார், என்னால இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று நான் அந்த வசனம்லாம் சொல்லி எல்லாவற்றையும் ஏராளமாக சபதரித்தேன் என்று சொல்லுகிறார். 3வது வசனத்துல என் தேவனுடைய ஆலயத்துக்கு வைத்திருக்கிற வாஞ்சையினால ஆலயத்துக்கு என்று கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிறார் என்றால் தேவனுக்கு என்று கொடுப்பது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால பவுல் 2 கொரிந்தியர் புத்தகத்துல அவர்கள் தங்களை கர்த்தருக்கு முதலாவது கர்த்தருக்கு என்றும் எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள் என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பொருத்தனை என்பது என்ன? தேவனுக்கு நாம் கொடுப்பது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த யாக்கோபு பொருத்தனை பண்ணாரு. ஸ்தோத்திரம். பொருத்தனை பண்ணினபடியே ஸ்தோத்திரம் பெத்தேலுக்கு வந்தாரு. பெத்தேலுக்கு வந்து அந்த பொருத்தனையை நிறைவேற்றினார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அன்னாள் பொருத்தனை பண்ணினால்
அதே போல ஒரு வருஷத்துக்கு கழித்து பிள்ளை பால் மறந்த பின்பு தேவனுடைய ஆலயத்துல அந்த பிள்ளையை ஒப்பு கொடுத்தார். அப்படின்னு சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணும் போது நம்முடைய துக்கம் மாறும். அப்புறம் நம்ம சாப்பிடுவோம். அப்புறம் நம்ம துக்க முகமா இருக்க மாட்டோம். நமக்கு தயவு கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணும் போது தேவனுக்கான காரியங்களை ஜெபம் பண்ணும் போது நமக்கு பதில் கிடைக்கும், தயவு கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 2வது அதிகாரம் 21வது வசனத்துல 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 21வது வசனத்துல சாமுவேலை பெற்றெடுத்து கர்த்தருக்கு கொடுத்த பிறகு இந்த அன்னாளுக்கு 3 குமாரரும் 2 குமாரத்திகளையும் ஆண்டவர் கொடுத்தாராம். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. 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 அன்னாள் கர்த்தருக்கு கேட்டு கர்த்தருக்கு கொடுத்தாள். அன்னாள் கர்த்தருக்கு கேட்டு கர்த்தருக்கு கொடுத்தாள். அன்னாளுக்கு இன்னும் 3 ஆண் பிள்ளைகளையும் 2 பெண் பிள்ளைகளையும் கர்த்தர் கொடுத்து அவள் குடும்பத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினார். அல்லேலூயா. இந்த காலை ஆராதனை வேளையில நாம் தேவனிடத்துல நம்முடைய துக்கம் மாற, வேதனை மாற, கண்ணீர் மாற, மனமடிவு மாற, சொத்திர உலகத்துல சொத்திர நமக்கு ஒரு நிறைவு வர, ஒரு ஆசீர்வாதம் வர, தேவ தயவு கிடைக்க இந்த நேரம் வந்திருக்கிறது. தயவு செய்யும் காலம் வந்திருக்கிறது. அன்னாளுக்கு தயவு செய்யும் காலம் எப்பொழுது வந்தது என்றால் சோதனை உண்டாவதாக. வருஷம் அழுதுட்டு போவாள். ஆனால் இந்த வருஷம் வரும்போது அவள் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணினாள். கர்த்தருக்கு கேட்டாள். அவளுக்கு தயவு கிடைத்தது. கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். இந்த காலை ஆராதனை வேளையில உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய தயவு கிடைக்கும் காலம் வந்திருக்கிறது. நீங்கள் கர்த்தருக்கு கேட்கிறவர்களாய் மாறுங்கள். கர்த்தருக்கு உங்களுக்காக அல்ல, தேவனுக்காகவே முன்னுரிமை கொடுங்கள். தேவ சித்தத்துக்காகவே முன்னுரிமை கொடுங்கள். தேவ நோக்கம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். அல்லேலூயா. அந்த சாமுவேல் அந்த ஆலயத்தில் வளர்ந்தான். ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு நியாயாதிபதியாக ஆண்டவர் அவனை மாற்றினார். கர்த்தருக்கு தேவை ஒரு சாமுவேல். கைகளை சொல்லுவோம். அதை கேட்கறதுக்காக ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டே இருந்தாரு. கர்த்தர் ஏன் அன்னாளுடைய கற்பத்தை அடைத்தார் என்றால் எனக்கு ஒரு பிள்ளையை இவர் தருவாரா என்றுதான் ஆண்டவர் வெயிட் பண்ணி அந்த காலம் நிறைவேறும் வரைக்கும் வெயிட் பண்ணி அடைத்திருந்தார் கற்பத்தை. எனக்கென்று நான் உமக்கென்று நீ எனக்கு தந்தால் அவை உமக்கு நான் கொடுப்பேன் எப்ப சொன்னாலோ அப்பொழுதே ஆண்டவர் அவளுக்கு கொடுத்து விட்டார். கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. 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 தேவ நோக்கம் நிறைவேற ஆரம்பித்தது. தேவ திட்டம் நிறைவேறினது. ஒரு சாமுவேல் வந்து தேவ திட்டத்தை இந்த பூமியில நிறைவேற்றினார். கரங்களை ஆமென் சொல்லுவோம். என்னுடைய வாழ்க்கையில தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போமாக. நம்முடைய ஜெபம் தேவ திட்டம் நிறைவேறுவதற்காக ஒரு ஜெபமாய் மாறுவதாக, விண்ணப்பமாய் மாறுவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.